ஆபிரகாமே, உனக்குள்ளிருந்து பிறக்க போகிற சந்ததி அது சாதாரணமான சந்ததி கிடையாது. அதனாலதான் உன்னை காத்திருக்க வைத்திருக்கிறார். அதனாலதான் சில பாதையில் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பல அடுக்குமாடி கட்டிடம். அவர் பார்த்து வைத்த திட்டம் பெரியது. திட்டம் பெரிதா இருக்கிற வாழ்க்கையில பிரச்சனை பெரிதா இருக்கும். ஆனா திட்டம் தடைபடாது. என் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாய்தான் செய்கிறார் என்று நம்புறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்ன சும்மா கட்டி எழுப்பல. இந்த நிலத்தில், இந்த வாழ்க்கை என்கிற நிலத்தில் கர்த்தர் கட்டி எழுப்புகிற காரியம் பெரிது என்று நம்புறவங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக. ஹல்லேலூயா. நான் உனக்கு செய்ய போகிற காரியம் உன் குடும்பத்தில் மற்ற எல்லாருக்கும் நடந்தது போல அல்ல. யோசேப்பே, உன்னை குறித்த தேவ திட்டம் மற்ற 10 பேர் மேல இல்லாத ஒரு மகா பெரிய திட்டம். 10 பேர் இல்லாத ஒரு மகா பெரிய திட்டம். Thank you Holy Spirit. உன் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் கர்த்தர் அனுமதித்து அமைதியா இருந்தார்னா, இந்த நிலத்துல கட்டப்பட போகிற பில்டிங் சாதாரணமானது அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியோ, ஓ சொன்ன வார்த்தையை ஒரு முறை என்னிடம், ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலம். தாய்க்கப்பா, ஒரு முறை எண்ணி நீ சொன்ன. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கடைசி சொட்டு இரத்த வரையிலும் சிந்த விடப்பட பிதா இயேசுவை அனுமதித்ததுக்கு காரணம், ஆமென், அவர் அதிகம் பாடுபட்டதுனால அத்தனை ஜனத்துக்கும் அது மீட்பாய் மாறினது. கடைசி சொட்டு ரத்த வரையிலும் பிதா அதை பார்த்துட்டே இருக்கிறார், அதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா இந்த சரீரத்தின் மேல் கட்டப்பட போகிற ஆலயம், இந்த சரீரத்தின் மேல் கட்டப்பட போகிற ஆலயம். ஹல்லேலூயா. இந்த பூமியில் உள்ள ஒரு ஆத்துமா கூட நஷ்டப்படக்கூடாது என்பதற்காக. இப்ப தெரியுதா ஏன் இந்த நிலத்துல புல்டோசர்லாம் வந்து வேலை செய்யுது? ஏன் இந்த நிலத்துல ஜேசிபி எல்லாம் வந்து வேலை செய்யுது? மற்ற நிலத்துல எல்லாம் மண் வெட்டி வச்சு செய்யும் போது ஓ நிலத்துல மட்டும் பெரிய பெரிய வண்டியா இறக்கிட்டு இருக்கிறாரு. உனக்கு வாழ்க்கையில கட்டப்பட போறது ஒரு மாடி பில்டிங் கிடையாது, மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புற தேவ பிள்ளைங்க விசுவாசித்து அர்ப்பணிப்போடு. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையா உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையா உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, ஓ வார்த்தைகள் எல்லாம் விருப்பத்தை. கரங்களை உயர்த்தி சொல்ல, நீர் சொல்லியும், நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியோ. ஆண்டவரே, நம்பி நிற்கிறப்பா, மனுஷர்களை தலை மீது ஏறி போக பண்ணினது சும்மா இல்ல. ஆண்டவரே, ஒரு முறை நீ சொன்னதை நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை. சில நீர் பொய் வார்த்தை சொல்லிட, நீர் பொய் வார்த்தை சொல்லிட
மனதும் மாறிட மனிதன். எத்தனை பேர் நம்பி சொல்ல முடியும்? இயேசுவே நீர் சொன்ன, இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் பொய் வார்த்தை சொல்லிட. ஹல்லேலூயா. ஓ thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீர் சொல்லியும், ஆமென், சொன்ன வார்த்தையை ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட. நம்பி நிற்கிற எந்த சூழலும் உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையை நம்பி நிற்கிற அப்பா, விசுவாசித்து நிற்கிற அப்பா. கடைசியா கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோம், என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன், என்னே மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை அகல. ஓ எவ்வளவு அன்பு கூர்ந்தார், அன்பு கூர்ந்தார். என்ன துன்பம் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர். ஹல்லேலூயா. காத்திடுவா என்றுமே நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று விசுவாசிக்கிறவர் முழு பலத்தோட, உன்னில் கட்டப்படுவது சாதாரணமான கட்டிடம் அல்ல, அது மகிமையான கட்டிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் மீதி உள்ள பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். வார்த்தையினால் எங்களோடு பேசும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷத்தோடு இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலே புதிதாய் வந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களை வாழ்த்துகிறோம். அவன் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து